வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் அவியல் செய்ய போகிறேன். நான் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறேங்கிறத அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு தேவையானது அவரைக்காய், வாழைக்காய், சௌச்சௌவு, கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய், இன்னும் வேறு என்னென்ன காய்கள் உங்கள்கிட்ட இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் கழுவிட்டு நல்லா கட் பண்ணலாம். கேரட் தோல் எடுத்துகிட்டு நல்லா நீட்டமாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா காய்கறியும் நீட்டை வாக்கில் நல்லா கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், காயெல்லாம் அப்படி நீட்டமாக கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், சௌச்சௌவு, உருளைக்கிழங்கு, மாங்காய் எல்லாமே நீட்டமாக ஒரே மாதிரி நீட்ட சைஸாக வெட்டி வச்சுருக்கேன். இங்கே முருங்கைக்காய், இது வாழைக்காய், கத்திரிக்காய் இதில் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். நீங்கள் தனியாக பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்தால் நம்ம வாழைக்காயும் கத்திரிக்காயும் மட்டும் கொஞ்சம் இந்த காய்கள் வெந்ததுக்கப்புறம் போடுங்க. முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் அதை போடுங்க, இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிரும். குக்கரில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் 3 விசில் வச்சு எடுங்க. உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி 2 விசில் 3 விசில் வச்சு எடுங்க. மாங்காய் நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தால் மாங்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் அந்த 3ஐயும் லாஸ்ட்டில் போடுங்க. காய் வேகிறதுக்குள்ளே நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பெருசாக இருக்கிறதுனால 1 எடுத்துக்கு, நீங்கள் காரத்தை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பூண்டு, வெங்காயம், வழக்கம் போல் பூண்டு, வெங்காயம் தேவை. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. இது அவ்வளோத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இப்போது வானலியில் எண்ணெய் காய வச்சுட்டு சட்டியில் 2 கரண்டி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுட்டு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுட்டு வேக வச்சு வச்சுருக்க காய்கறி அது கூடயே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் போட்டு கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க லாஸ்ட்டில். இப்போ கொஞ்சம் வாசமாக இருக்கும். அவ்வளோதான், அவியல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வாங்க. தேங்க்யூ.